టీవీ 999 న్యూస్ కి స్వాగతం. చిత్తూరు జిల్లా కుప్పం సీఎం చంద్రబాబు సొంత నియోజకవర్గంలో గంజాయి మత్తులో ఘర్షణ. కుప్పంలో ఇరు వర్గాల మధ్య ఘర్షణ ఆలస్యంగా వెలుగులోకి వచ్చింది. ఒకరిపై మరొకరు కత్తులు రాడ్లతో దాడి చేసుకున్న వైనం. దాడిలో తీవ్రంగా గాయపడిన కుప్పం మాజీ జెడ్పీటీసీ రాజ్ కుమార్ తమ్ముడు వినయ్. ఈ ఘర్షణలో న్యాయవాది కుమారుడు, రాజకీయ నాయకుల కుమారులు ఉన్నట్లుగా తెలుస్తుంది. ప్రస్తుతం వినయ్ పరిస్థితి సీరియస్ గా ఉన్నట్లుగా సమాచారం. ఈ ఘటనకు సంబంధించిన మరిన్ని వివరాలు పోలీసుల విచారణలో తెలియగా ఉంది. ఈ ఘటన ఆలస్యంగా వెలుగులోకి వచ్చింది. సీఎం చంద్రబాబు సొంత నియోజకవర్గంలో ఇలాంటి ఘర్షణలు జరగడం స్థానిక ప్రజలు భయాందోళనకు గురవుతున్నారు. ராஜ்குமார் எவ்வளவு கொடுக்குறான்னு கேளு. இந்த கோயிலுக்கு 2 அரிசி மூட்டை கொடுத்தமிச்சேன். இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்தமிச்சேன். 7 மணிக்கு கொடுத்தமிச்சேன். யார் விட்டுந்து நாளைக்கு அன்னதானம் கேட்டு 2 அரிசி மூட்டை 50 கேஜி கொடுத்தமிச்சிருந்தேன். அது நீ எப்ப நான் பாரு அப்பொழுது அர்த்தம் சொல்லிருந்தேன். அப்பா ரீசெண்டா 3 வருஷம் அட்டன் பண்ணிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன அண்ணாக்கு எத்தனை லட்சம் கொடுத்துருக்கோம். ஜெட்பிடி சேர்ந்தப்போ எத்தனை லட்சம் கொடுத்துருக்கோம். யாரு நானா பாண்டியில் பாட்டில் இது டெல்லி இல்ல குப்பத்துல எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறாங்க தெரியுமா? நீங்க என்ன இன்னைக்கு நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம் தெரியுமாண்ணா? நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் தெரியுமா? கேட்பாரு எத்தனை லட்சம் கொடுத்துக்கிறாங்கன்னு கேட்பாருண்ணா.
ಮಗನೇ ಅರ್ಥರನ್ தெரியுமா ಕಿಚ್ಚೋತ್ போதாதா இவன் போதாதா போதாதா தேவடா பையன் எவ்வளோ அம்மா என்ன போலீஸ் சொல்ற அம்மாவோட ஓட்டம் எவ்வளோ ஓட்டம் சரிம்மா ஏய் கத்தியாளம் கத்தியாள ஏய் கத்தியாள ராஜண்ணா நீ வாடா எத்தனை நாள் கொடுத்து போவனுக்கு தேவடியா என்ன கட்சிங்கோ என்ன கட்சிங்கோ என்ன கட்சிங்க சொல்லு என்ன கட்சிங்கோ அம்மா என்ன கட்சிங்கோ என்ன கட்சிங்கோ ஏ நான் சாவடிக்கிற வரைக்கும் விட்டுருக்கலாம் ஏலே ஏய் சார் ஆமா டேய் என்னால நினைச்சிருக்கிற விட்டுதான் நினைச்சிங்களா எவனோ கையெழுத்து பயப்படாது எவனோ கை அம்மா இல்ல